வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இலங்கை முதல் டெஸ்ட் 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழைங்க. 5 மணி நேரம் கழிச்சு தான் மேட்சே ஆரம்பிச்சது. மழையால இன்னைக்கு வந்து மேட்ச் ரொம்ப 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 பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஆகணும். வெறும் 43 ஓவர் மட்டும் தான் இன்னைக்கு வந்து பவுல் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா அணியை பொறுத்த வரைக்கும். இந்தியா முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 288 ரன் அடிச்சு வெறும் 2 விக்கெட் மட்டும் இழந்திருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டே 2ல இந்தியாவோட பேட்டிங் ரொம்பவும் வந்து சரிவுக்குள்ளானது. இலங்கை பந்து வீச்சாளர்கள், அதுவும் குறிப்பா சொல்லலாம் இலங்கையோட ஸ்பின்னர்கள் வந்து நல்ல ஒரு மாசான ஒரு கம்பேக் கொடுத்து இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து ரிஷப் பண்ட் ஒரு அதிரடி மறுபடியும் ரொம்ப நேரம் நிலைக்கல. 39 ரன்னுக்கெல்லாம் அவரோட விக்கெட் இழந்தாரு. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுத்த KL ராகுல் வந்து பாத்தீங்கன்னா 82 ரன்ல விக்கெட் இழந்துட்டு போயிட்டாரு. ஆனா துருவ் ஜுரேல் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்து ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அந்த ஒரு அதிரடியான ஆட்டம் ஒரு அருமையான ஒரு ஆஃப் செஞ்சுரி கொண்டு போச்சு. ஸ்கோரும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எடுத்துட்டு போனாரு. தேவதூன் படிக்கலும் ஒரு அருமையான 150 ரன் வந்து பதிவு பண்ணாரு இன்னைக்கு டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஆளாளுக்கு ஒரு சின்ன சின்ன கேம்பியூ ஆடினாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட விக்கெட் கொஞ்சம் அப்பப்ப வந்து விக்கெட்டை இழக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில இன்னைக்கு இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா 460 ரன் அடிச்சிருக்காங்க. டே 2 பொறுத்த வரைக்கும் 9 விக்கெட் இழந்திருக்காங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் நம்ம கைவசம் இருக்கு. குல்தீப் யாதவும் பிரசித் கிருஷ்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்ல இருக்கிறாங்க. டே 2 வந்து இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டேவை பொறுத்த வரைக்கும் இந்தியா பேட்டிங்ல வேற லெவலா இருந்தது. ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் தடுமாறினாங்க. ஆனா டே 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் நல்லாவே இருந்தது. 2 ஸ்பின்னர்ஸ் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் டோட்டலா கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவலா இருந்தது. இருந்தாலும் இந்தியா வேற லெவலா ஆடி இருக்காங்க. 5 மணி நேரம் மழைக்கு அப்புறம் இப்படி ஒரு இந்த கண்டிஷன்லயும் இந்தியா ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடி இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும். நாளைக்கு எப்படியும் இந்தியாவோட அந்த ஒரு விக்கெட் வந்து போயிடும். பிளஸ் இருந்தாலும் நாளைக்கு டே 3 வேற லெவலா இருக்க போது. பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. பவுலிங்க்கு சாதகமா இன்னமும் பயங்கரமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டே 3 எந்த மாதிரி இருக்க போகுது, இந்தியாவோட மாசான கம்பேக் இருக்குமா இல்ல ஸ்ரீலங்காவோட பேட்டிங் வேற லெவலா தெருக்கி விடுவாங்களா அப்படிங்கறத நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.